நம்ம இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப ஈஸியான ரன்னிங் ஸ்டிச். இது வந்து நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் பண்ணுற ஸ்டிச் தான். இது நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம், கொஞ்சம் கேப்த்துலேயே அந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணிடுறோம். எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணிடுறோம். இது வந்து நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் பண்ணுற ஸ்டிச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எல்லோரும் மேஜராக எந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நடுவில் கேப் விடுறீங்களே அந்த கேப்பை வந்து ஈவனாக விட மாட்டாங்க. அப்படி ஈவனாக விடாமல் இருக்கும்போது இந்த ஸ்டிச்சோட ப்ரிட்டினஸ் கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணும்போதே இதை ஞாபகம் வச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து எப்போவுமே மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம். நான் எல்லா டவுட்ஸையும் எப்போவுமே கிளியர் பண்ணிடுவேன். நீங்கள் டவுட் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க எப்போவுமே. இந்த ஸ்டிச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடுவாங்க இந்த ஸ்டிச் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் அப்படி தான் முடித்தேன். அதே மாதிரி நான் எப்போவும் சொல்கிறது தான், கூகுள்லேருந்து இமேஜ் எடுத்தாலும் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் ஒரு டைம் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறீங்க, அந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணிடுறீங்க. அடுத்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் லைட்டாக நடுவில் கேப் வேணும், அவ்வளோதான். ரன்னிங் ஸ்டிச் கம்ப்ளீட். இப்போ வந்து நம்ம எப்படி எண்ட் நாட் போடலான்னு பார்த்துடலாம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் மேலே என்ன ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கீழேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டிச் வந்து சிமிலராகவே அது மாதிரி தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்டிச்சில் வந்து லூப் க்ரியேட் ஆகிருக்குல்ல, அந்த லூப்பில் நீடில் விடுறீங்க. நீடில் விடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க த்ரெட் வந்து பின்னாடி லூப்பாக க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் நீடில் விட்டு எடுத்து டைட் பண்ணிடுறீங்க. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக இழுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக மேலே வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பின்னாடி லூப் வர வச்சு அதுக்குள்ளே நீடில் விட்டு டைட் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். நான் இப்போ எதை வச்சு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வாட்டர். நான் வந்து வாட்டர் இரேசபிள் பென் யூஸ் பண்ணேன், அதனால நான் இதை இரேஸ் பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸிமம் மார்க்கிங்க்கு பென் வாங்குறீங்க அப்படின்னா ஹீட் இரேசபிள் பென் வாங்குங்க. வாட்டர் இரேசபிள் பென் வாங்கும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அசைன்மெண்ட் பார்த்தோம்னா 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட்டு நீங்கள் பார்த்த ரன்னிங் ஸ்டிச்சை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, மேக்ஸிமம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். பாய்.